அம்மா இன்னும் ஒரு 1-2 மாசம் வந்து பல்லெல்லாம் கட்டிடுவாங்க. இதை நான் எப்படா சொன்னேன்? நீங்க பல்லு கட்டினா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போடா, நீ கல்யாணம் பண்ணிக்கினா பண்ணிக்காட்டி நான் கொண்டு போய் கோயில்ல ஏறி வச்சுட்டு வந்துடுவேன். வாழைக்கண்ணு பாருங்க, செம்மையா கொச்சன்னு வளர்ந்துருச்சு. வளர்ந்துச்சு. கொய்யாக்காய் வச்சு ஏதாவது ரெசிபி பண்றீங்களா? இல்ல, இது 8 பேருக்கு குழம்பு, அதனால தான் 6 ஸ்பூன் ஊட்டுக்கிறேன். அந்த 8 பேர் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லி கீழே கமெண்ட்ல என்ன கழுவி ஊத்துறாங்க. வடகம், மசாலா எல்லா ஐட்டம்ஸும் ரெடியா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னடா ஒரு சந்துக்குள்ள இருடா, ஆரம்பிக்கும் போதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா சமையல் சொன்னீங்களே, அம்மா சமையல். சரி, மறுபடியும் வணக்கம் அம்மா. ஐயோ, ஏண்டா கழவுன. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு சந்துக்குள்ள நிற்கிறேன். அப்படின்னா நிறைய நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த சந்தில் வச்ச செடியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இங்கே என்ன பாருங்க, ஏரோப்ளேன் எவ்வளோ கிட்ட போகுது. நம்ம வீட்டில் வந்து தெரியலையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொய்யாக்காய் இருந்தது. பாதி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியேந்து திருடின்னு போயிட்டாங்க. ஏகப்பட்ட கொய்யாக்காய் திருடிட்டு போயிட்டாங்க. நேத்து வந்து ஒரு 3 கொய்யாக்காய் பறிச்சேன் பாருங்க, தெரியும். கிட்டத்தட்ட எப்படியும் இது இன்னும் கொஞ்சம் காய்க்கணும் சூரிய, அது பெருக்கணும். காய்க்கணும். நேத்து ஒரு 3 கொய்யாக்காய் பறிச்சேன். ஆமா, இதோ பாரு, இங்கெல்லாம் தொங்குது பாரு. சில இதெல்லாம் இலையில மறைச்சிட்டு இருக்கா. அது இல்லாம இதுல வெள்ளைப்பூச்சி வேற வந்துருச்சு. இதுக்கு மருந்து அடிக்கணும். அந்த பாருங்க, இங்கெல்லாம் குட்டி குட்டியா அது பாருங்க, எக்கச்சக்கமா இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த தடவை நல்ல கொய்யாக்காய் காய்ச்சிச்சு. ஒரு 20-25 கொய்யாக்காய் கிட்ட வச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா வளருது. ஆமா ஆமா. ஆனா ஐயோ, அரணியும் ஏதோ ஓடிச்சுடா. ஆமாண்டா, அரணதாண்டா. இங்க மாங்காய் மரம் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வாழைக்கண்ணு பாருங்க, செம்மையா கொச்சன்னு வளர்ந்துருச்சு. ஆனா இந்த நெல்லிக்காய் செடி மட்டும் காய்க்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? பெருங்காயம் வைக்கணும், ஞாபகம் வந்துருச்சு. இந்த வாட்டி பெருங்காயம் வைக்கலாம். நம்ம பேக் சைடுல இருக்க கார்டன் ரொம்ப நாளா காமிக்கல உங்களுக்கு. ஐயோ, அதுக்கு தான் நான் இந்த சந்துல வர்றதே கிடையாது. சின்ன சந்து. ஆமா, குட்டி சந்து. அதனால இன்னைக்கு வந்து எத்தனை கொய்யாக்காய் பறிச்சிருக்கோம் நம்ம? இன்னைக்கு 2, நேத்து ஒரு 3, இன்னும் ஒரு 7-8 கொய்யாக்காய் இருக்கு பாருங்க. இப்படி இதை பாருங்க, இது நேத்து வந்து ஒரு 3 பறிச்சோம், 1 சாப்பிட்டாங்க பசங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த தடவை வந்து என்னடா கொச்சன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வடகம்லாம் ரெடி பண்ணால் இப்படி தான் மேலே வந்து எல்லாம் ரெடி பண்ணி கீழே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுறது. நம்மக்கிட்ட வந்து இந்த வருஷம் முழுவதுமே வடகம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வடகம் வாங்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணும்போதே வாசனையாக இருக்குது அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் கிடையாது, நம்ம ஃபோன்லேயே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி வந்து சொல்லியிருந்தது. இந்த வாட்டி அழகாக ஒரே மாதிரி ரவுண்டு பண்ணி நல்லா சூப்பராக வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் மேலே வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த சீசனில் தான் நமக்கு வெங்காயம் கம்மியாக இருக்கும், அதனால் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். பூண்டு வந்து இந்த தடவை கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இஞ்சி வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் 65 மசாலாவும் மீன் வறுவலும் பண்ணுறதுக்காக. சீசனில் எப்போயுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சீசன் டைமு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பதப்படுத்தி எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்து வச்சிட்ருக்குறோம். இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வடகம்லாம். ஆமாம், வடகம், மசாலா எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ மேலே சமைக்க போயிடலாம். இன்னைக்கு கொய்யாக்காய் வச்சு எதாவது ரெசிபி பண்ணுறீங்களா? இல்லை, இது சாப்பிட்றதுக்கு. எங்கள் டெடிக்கு வந்து நாங்கள் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டோம். சூப்பராக வெட்டி விட்டுட்டு இந்த அம்மா அப்படியே திரிஞ்சுங்கிறாங்க. இன்னும் உடனே இப்படி கை வச்சுட்டா போதும், உடனே கொஞ்சம் ஆரம்பிக்கணும்.
உடம்பு சரியில்லாம ஆமாம், ரொம்ப உடம்பு சரியில்லாமாயி ஓயாமல் டாக்டர் வீட்டுக்கு போய் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறா. முருங்கைக்காய் ஊறுகாய் போடுறதுக்காக நான் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து வத்தல் போடுறதுக்காக கோவக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்து 1 கிலோ முருங்கைக்காய் வந்து 20 ரூபாங்க, கோவக்காய் வந்து 15 ரூபா. சில டைம் 60, 70ன்னு கிடைக்கும். நம்ம வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதை பொரித்து காரக்குழம்பு வைக்கலாம், பொரித்து போட்டு சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கிற மாதிரியே பருப்பெல்லாம் வேக வச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் வேக வச்சுட்டு இதை பொரித்து அதில் போடலாம். அதுக்காக இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் ரெடி ஆகிடும். இந்த 2 வீடியோவும் நான் அம்மா வீட்டு சமையலில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இனிமேல் புதுசாக புளியோதரை பொடியும் கிடைக்கும். சூப்பரான புளியோதரை பொடியும். ஆமாம், புளி தொக்கு கிடையாது, புளியோதரை பொடி. அது எப்படி செய்யணும், எவ்வளோ ஈஸியாக அந்த புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டு சமையலில் அந்த வீடியோவை போடுறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வெஜ்ஜி தான், சனிக்கிழமை. ஆமாம், அதனால் இதை கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் சரி எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். சுரக்காய் கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நார்மலாக காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே தான், ஆனால் கத்திரிக்காவை பொரித்து எடுத்துகிட்டு பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா சுரக்காய் போட்டிருக்க, 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம். இது வந்து தோரம் பருப்பும் இல்லை, கடலப்பருப்பும் இல்லை, பாசி பருப்பும் இல்லை. அப்போ என்ன பருப்புமான்னு கேட்குறீங்களா? பட்டாணி பருப்பு. பட்டாணி பருப்பு. ஆமாம், வடை பண்ணுவோம்ல அந்த பருப்பு போட்டு இன்றைக்கி கூட்டு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் நீங்கள் இந்த பருப்பு போடும்போது ஒரு 1 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா தான் ஒரு டக்குன்னு வேகும். பட்டாணி பருப்புனே கேட்டு வாங்கணுமா? ஆமாம், கடையில் கிடைக்குது பட்டாணி பருப்பு. ஏன்னா ஹோட்டல்லாம் வந்து வடை போடுறதே வந்து இந்த பருப்பில் தான், கடலை பருப்பில். இது நல்ல பருப்பு தான்டா, ஹெல்த்தியான பருப்பு தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு தான் வைக்க போகிறோம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் இதிலே போட்டுற வேண்டியது தான். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இது வெந்துட்டுருக்கிறதுங்காட்டியே நம்ம காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடிடலாம். 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து இப்போ குழம்புக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காயெலாம் வெட்டி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போடுங்க. ஏன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இதில் உள்ள தண்ணி டக்குன்னு வந்து தெரிச்சிரும். நல்லா வந்து இது வதங்கட்டும். இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை எடுத்து இதில் வச்சுருவோம். என்ன கத்திரிக்காய் வெயில் சீசன்மா, கத்திரிக்காவை செஞ்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. கத்திரிக்காய் செஞ்சு காமெடி பண்ணல, கத்திரிக்காயில் நிறைய வந்து சத்து இருக்குது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கத்திரிக்காயில் இருக்குது. நிறைய பேர் வந்து இது சூடுன்னு ஒதுக்கிடுறாங்க. நீயும் அதானே பண்ணுற. கத்திரிக்காய் பச்சடி சாப்பிட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கத்திரிக்காய் பச்சடி நான் என்னைக்கு சாப்பிட்டேன் சொல்லு, ஏன் இப்படி கோத்து விடுற? பிரியாணியில் நான் எப்பவுமே கத்திரிக்காவை தொட்டுக்க மாட்டேன். ஐயோ கதை வேற கத்திரிக்காய் என்ன சக்தி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆமாம், வேற என்னதான் வெஜ்ஜினாக்கா என்னதான் குழம்பு வைக்கிறதுன்னு புரியவே மாட்டேன்து. ஃபைனலாக வந்து அம்மா இன்னும் ஒரு 1-2 மாதத்துல வந்து பல்லெல்லாம் கட்டிடுவாங்க. இதை நான் எப்படா சொன்னேன்? அப்படிதான் சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு ரூல்ஸ் போடணும், நீங்கள் பல்லு கட்டினா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி போட்டா அப்படின்னா கண்டிப்பாக கட்டிப்பாங்க. அது என்ன நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க மக்களே. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நானும் கேட்டுட்ருக்கேன், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க, பண்ண மாட்டாங்க. கடைசியாக இன்னும் ஒரு வாரம் டைமு. இந்த ஒரு வாரத்தில் அவங்க பல்லு கட்டலை அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன இதான் பிளாக்மெயில் பண்ணணும். இந்த ஒரு வருஷத்துக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. கடுகு உளுந்து போட்டுட்டேன் நீ பேசிகிட்டு இருக்கும் போதே. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும்.
கடைசி ஸ்டேஜில் என்ன சொல்ல போகிறோம், போடா நீ கல்யாணம் பண்ணிக்கினா பண்ணிக்காட்டி பிரச்சனையே கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை கிடையாது. உன்னை கொண்டு போய் கோயில்ல ஏறி வச்சுட்டு வந்துருவேன். நிம்மதியா இருக்கலாம். பிரச்சனை இல்ல. இது வந்து யார் யாரெல்லாம் நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கு? உனக்கு. உங்களுக்கு. அதான் எனக்கு. அம்மா வந்து பல்லு கட்டணும். நிறைய டாக்டர்லாம் கூட எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அம்மாக்கே கால் பண்ணி பேசுறீங்க. அம்மா நீங்க வந்து கட்டிக்கோங்கம்மா அப்படின்னா நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அவங்க ஏன் வந்து அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. நம்ம சீக்கிரமா வந்து இனிமே நமக்கு எதுக்கு அப்பெல்லாம் கிடையாது. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ இது பண்ண வேண்டியது இருக்கு வீடியோஸ். இல்ல இந்த பல்ல பார்த்து நிறைய பேர் பண்றாங்க. இந்த ஓட்ட பல்ல பார்த்து இல்ல அதெல்லாம் இல்லை. 55 வயசு தான் ஆகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா வந்து நான் டிரைவிங் கிளாஸ் போக சொல்லிகிட்டே இருக்கேன். அதையாவது ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பைக் நல்லா ஓட்டுவாங்க. அம்மா நீங்கள் கார் ஓட்டுறதை பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொன்னாதான் கேட்கறாங்க, கேட்க மாட்டாங்க. அதான் உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேற எங்கேயும் உன்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. பாப்பா வந்தா பண்ணுவேன். பாப்பா ஒரு 2 பேர். இப்போ வந்து ரொம்ப சப்போர்ட் வந்து ரமேஷுக்கு பாப்பா. ரமேஷோட சேர்ந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து இது பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது மட்டும் இல்லை. உடனே அவர் பார்ப்பப்பா அவள் வந்து என்னை இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்க அப்படின்னு. ஏன் வா திட்டுறீங்க அப்படின்னு அந்த அம்மா உடனே டயலாக் விடுறாங்க. அதனால உங்க பாப்பா கிட்டே உங்ககிட்ட இருந்தால் என்னுடைய எல்லாத்தையும் கொட்ட. இது ரொம்ப டூ மேட்ச். 2 விஷயம். ஒன்று பல்லு கட்டணும், இன்னொன்று கார் டிரைவிங் ஸ்கூலு. அது என்னன்ட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணி கொடுங்க. தமிழ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அம்மா படிப்பாங்க. இங்கிலீஷ்ல பண்ண நான் படிச்சு காமிக்கிறது இல்லை, கீழே வேலை இருக்கும் அப்படியே போயிடுறது. ஸோ நீங்க பண்ணுங்க, நான் படிச்சு காமிக்கிறேன் அம்மாக்கு. என்ன பீட்ரூட்டா? இப்போ ரொம்ப முக்கியமான கமெண்டா என்னை பத்தி நீங்க எதனா பேசினீங்கன்னா படிச்சு காட்டுவான். வேற ஏதாவது இருந்தா படிச்சு காட்ட மாட்டான். இப்போ பீட்ரூட் பொரியல் தான்பா. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்னதாக குட்டி குட்டி தக்காளி 6 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது 8 பேருக்கு குழம்பு, அதனால தான் நான் 6 பேருக்கு போட்டு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 8 பேருக்கு குழம்பு. அந்த 8 பேர் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லி கீழே கமெண்ட்ல என்ன கழுவி ஊத்துறாங்க. நானே எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் மொத்தமா. ஐயோ இப்போ சொல்லிடுறேன். இல்ல ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வீடியோல சொல்லுவீங்களா, அப்பதான் உங்க குடும்பம் யாருன்னு எங்களுக்கு புரியும் அப்படின்னு. ஆனா நிறைய பேர்ப்பா நிறைய குழம்பி போயிடுறாங்க. நிறைய பேர் குழம்பி போறீங்க. அதை ஒரு டீட்டெயிலா நாங்க ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறோம். யார் யாரு எங்க இருக்காங்க, உங்க வீட்டுல இருக்காங்களா, பக்கத்து வீட்டுல இருக்காங்களா, இல்லை எங்க சொந்தக்காரங்களா, என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஒரு நாள் தெளிவா நாங்க சொல்றோம். இப்போ 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கட்டும். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, அதுவே போதும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, குழம்பு நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சு எண்ணெய் தெளியும் போது இப்போ இந்த கத்திரிக்காவை வதக்கி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துருவோம். அதில் வந்து பவர் வேற கட் ஆயிடுச்சு. ஆமாம், கரண்ட் போயிடுச்சு. வந்து போகுது. இதை வந்து கலக்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் பாருங்கள் ரெடிமேட் தேங்காய் பொடி அதில் சேர்த்துப்போம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து கூட்டை வந்து வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சோன்னா இப்போ நம்ம வடகம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே எடுத்து கூட்டில் கொட்டிக்கலாம். வடகம் போட்டோம்னா வாசனையே தூக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட்டு. காரக்குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கூட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வடகத்துலேயே ஒரு பொடி ஒன்று பண்ணுவாங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன், இட்லி பொடி. அதுவுமே செஞ்சு காமிக்கிறேன். பீட்ரூட் வந்து நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு,
வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு விசில் போட்டால் போதும். பொரியல் தான் பாருங்க. நம்ம கூட்டு தாளிச்ச அதே கடாயில் நம்ம வந்து பீட்ரூட் தாளிச்சிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீ அதுங்காட்டியே போடுனா என்ன காயின்னு சொல்ல மாட்டீங்களா? நீ கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பூண்டு போட்டுட்டேன். வீடியோ எடுக்கிற ஞாபகமே இல்லாமல். ஆமாம், பூண்டு வந்து நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு விசில்லையே ஆஃப் பண்ணணும். 2 விசில் போட்டுட்டேன். அதனால் பாசிப்பருப்பு வந்து குழஞ்சிச்சு. அப்படி விதையாகவே இருக்கணும் பாசிப்பருப்பு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பீட்ரூட் வந்து கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. பொரியல் பண்ணணும், ஆனால் கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சாதம், சொரக்காய் வந்து கூட்டு, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ண ட்ரை பண்ணி கடைசியில் கூட்டாயிடுச்சு. அது என்னன்னு கேட்டிங்க. ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது குழஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு வந்து விதையாக இருந்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அது ஒரே ஒரு விசில் போட்டிருந்தேன்னா அந்த பருப்பு வந்து முழுசாக தெரியும். அப்படி தெரியும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இது குழஞ்சி போயிடுச்சு. பரிமாறி காமிச்சிருவோம். அழகாக அந்த குழம்பு வந்து அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.